ஒரு திருவருள் துணை கூட்டி வைக்க இதில் ஒரு வரி வருது பாருங்க. இந்த பகுதியில் கவைத்தலை மேவிய கண்ணையை போற்றி குவைப்பதி மலிந்த கோவையை போற்றி. கவைத்தலை மேவிய கண்ணையை போற்றி. திருப்பெருந்துறை அனுபவம் அப்படியே மேவி இரு கண்ணில் நின்று ஒளிர்வதாக, கண் களிகூற நுண் துளி அரும்ப, கண்ணில் களி சிறப்பு மிக்க அருள் அனுபவ பொலிவு கண்ணில் பொலிய. கவைத்தலை மேவிய கண்ணையை போற்றி குவைப்பதி மலிந்த கோவையை போற்றி. அதாவது கண்ணில் நிற்கும் அனுபவத்தை மலிந்த, அதாவது மலிந்தன்னா என்ன அவ்வளோ மலிஞ்சவனா நீ நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. யாராவது நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன அவங்களுக்கு அவ்வளோ மலிஞ்சு போனேன்னா, இந்த உலகியலில் இந்த பொருட்கள் மலிந்து போகிறது அப்படின்னா, சந்தைக்கு இன்றைக்கி தக்காளி என்ன விலைன்னு கேட்போம். வழக்கமாக தக்காளி சாதம் போடுற நேரத்தில் கேட்போம், தக்காளி என்ன விலை அப்படின்னு கேட்போம். இப்போ மலிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. மலிந்ததுன்னா மிக எளிமையாக மிக சுலபமாக கிடைக்கிற பொருளை மலிந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கவைத்தலை மேவிய கண்ணையை போற்றி. பேரண்ட நாயகன் பெருந்துறை அனுபவத்திற்கு மேல் நம்மை வளர்த்து சென்று எண்கணிலே அமுதூரி தித்தித்து, எப்போது புன்கணனாய் புரள்வாயனை, நான் புன்கண் உடைந்து எதுக்கெடுத்தானாலும் எதுக்கெடுத்தானாலும் கண்ணீர் விட்டு, எதுக்கெடுத்தானாலும் தேவையில்லாமல் செஞ்சிச்சு. அப்படி நான் புன்கணனாக இந்த லைஃப் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நமக்கு கண்ணீரே வராது. இதுக்கு நம்ம எதுக்கெல்லாம் நம்ம அலறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா எதுக்கெல்லாம் தான் நம்ம அலறது? இதுதான் வாழ்க்கை. நாம் வாங்கி வந்த வரத்திற்கு தகுந்த மாதிரி, நாம் சென்று வந்த வினைப்பயன்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த வாழ்வு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி நினச்சி பார்த்திங்கன்னா வாழ்வு மிகவும் இனிமையானது, சுவையானது. அந்த வாழ்வை நாம் அனுபவிக்காமல் எதையோ ஒரு கற்பனை பண்ணிட்டு நமக்கு மட்டும் ஒரு கஷ்டம் வந்த மாதிரி, உலகத்தில் எல்லாரும் எந்தெந்த ஜீவன் எதை அனுபவிப்பதற்கு பிறந்திருக்கிறதோ அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நமக்கு எதுவுமே கஷ்டமாக வராது. நம்ம கூட படித்த பையன் அமெரிக்காவில் போய் 5 லட்சம் 10 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்கி அவன் நிறைய வச்சுட்டான். நமக்கு 6000த்துக்கு சம்பளத்துக்கு அன்றன்றைக்கு நம்ம கும்பிடு போட்டுக்கிட்டு நிற்கும். 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம், ஒரே காலேஜில் தான் வெளியே வந்தோம். அவனை விட நம்ம அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தோம், எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கினோம், எல்லாம் செஞ்சோம். ஏன்? இறைவன் பொன் பொருள் கொடுத்தால் இந்த ஜீவன் பிறவி நீக்கம் அடைவதற்கு இன்னும் காலதாமதமாகும். பொன் மயக்கத்தாலும் பொருள் மயக்கத்தாலும் பெண்மை மயக்கத்தாலும் இந்த ஜீவன் தடைப்பட்டு நிற்கும்னு ஒரு கருணை பண்ணி, இதுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், அப்போ தான் இதுலேருந்து ஈடேறும் அப்படின்னு. இல்லைம்மா எங்களுக்கு அப்படி வேண்டாம், நாங்கள் இதுலேயும் இருந்துக்குவோம், எல்லா இன்ப நுகர்வுகளும் எங்களுக்கு வேணும், அதுவும் வேணும் அப்படின்னா, இதை அனுபவித்தால் மேற்க பார்த்து நம்ம பயணம்னா மேற்க பார்த்து தான் போகணும், கிழக்க பார்த்து நம்மளுடைய பயணம்னா கிழக்க பார்த்து தான் போகணும். ஒரே நேரத்தில் கிழக்கும் மேற்குமான பயணம் யாருக்கும் சாத்தியமில்லை. இப்போ சொல்கிறாரு, கவைத்தலை மேவிய கண்ணையை போற்றி குவைப்பதி மலிந்த கோவையை போற்றி. கண்ணில் நிற்கும் அனுபவத்தை கவைத்தலை அப்படின்னார். கவைத்தலையாவது கண்ணில் நிற்கும் அனுபவம். இது எதனுடைய ஆதாரமாக சொல்றது? நிலை பெற நின்றது நேர்தருவாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலை வழி நின்ற கலைப்பை அரியில் மலைவரைவாகும் வழி இதுவாமே. நீ கலை வழியில் நின்ற கலப்பை, அதாவது கண்ணில் நிற்கும் அனுபவத்தை நீ உணர்ந்தால் அப்போ உனக்கு எது தொழில்படாது? குவைப்பதி மலிந்த புலன் நுகர்ச்சிகளுக்கும் பொறி நுகர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டு நீ கீழே இறங்க மாட்டான் இந்த அனுபவத்துக்கு போனேன்னா. அப்போ குவைப்பதி மலிந்த அந்த இடத்துக்கு நீ போக மாட்டேன். அப்போ அதை கடந்து நான் மேலே வரணும்னா நான் என்னம்மா பண்ணணும்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நம்ம சரணடைந்தோம்னா குவைப்பதியில் இருக்க அந்த ஆதார ஆற்றலைத்தான் மேல் நோக்கி எழுப்பி சிறநடை சிற்றம்பலத்திற்கு ஏற்றி நம்மளுடைய ஆன்காதாரணை மூலமாக அதையே சிந்தித்து, வேற ஒரு பொருளை சிந்திக்காமல் வேற ஒன்றை பற்றாமல், நான் பற்றற்றான் பற்றினை மட்டுமே பற்றுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டோடு நின்னா
அந்த உறுதிப்பாடு கவைத்தலை மேவிய கண்ணாக இருக்கக்கூடியது. எப்படி இருக்குன்னா, குவைப்பதியில் மூலக்கணலில் இருந்து எழக்கூடிய அந்த அருளாற்றல் இங்கே போய் நிலைத்து நிற்கும். மூலக்கணலில் எழக்கூடிய அருளையும் நாம் குறைவாக மதிப்பிட வேண்டாம். ஆனால் அது நம்மளை கீழ்மை உணர்ச்சிக்கு இழுத்துட்டு வராமல் எதது நியாயமான உணர்ச்சிகளோ அதில் நின்று நிலைபெறச் செய்ததுன்னு சொன்னால், கவைத்தலை மேவிய கண்ணாகவும் குவைப்பதி மெலிந்த கோவாகவும் உள்ள அருள் வல்லபத்தை நாம் பெற முடியும். அதை எதன் மூலமாக பெறலாம்னா, இந்த அருள் அனுபவத்திலே அதை சொல்றாரு, கோகலி மேவிய கோவையை போற்றி. அப்போ கோகலில் நம்ம முதுகுத்தண்டில் நம்மளுடைய பவித்திரமான அந்த ஆதார ஆற்றல்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும்ங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சாதாரணமாக எல்லா அருளாளர்களும் அவரவர்கள் அனுபவிக்கக்கூடிய அருள் அனுபவத்தில் ஏங்கி இதெல்லாம் உன்னுடைய சன்னிதானத்து பக்கத்தில் என்னென்னவோ அற்புதம் நடக்குன்னு சொல்லாங்க. புலியும் புல்வாயும், புல்வாயினா மான், புலியும் புல்வாயும் ஒரே குட்டையில் நீர் குடிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலும் பாம்பும் ஒரே இடத்துல இறை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. மத யானை நீ கை காட்டவும் கையால் நெகிடிக்கன மிகப்பெரிய கட்டை ஏந்தி வருமே. அப்போ எல்லா அருளாளர்கள் முன்னிலையிலையும் இதையெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்கு. புலி அடங்கி நின்றுருக்கு, சிங்கம் அடங்கி நின்றுருக்கு, மான் தன் நிலை மறந்து நின்றுருக்கு. இவைகள்லாம் எல்லா அருளாளர்கள் முன்னால் நிற்கு. என் மனம் அடங்க ஒரு தந்திரம் நீ சொல்லாயோ மெய்ஞான குருவே, என் மனம் அடங்கிறதுக்கு இவைகள்லாம் இப்படி நிற்கும்போது என் மனம் மட்டும் கட்டுக்கடங்காத பரியாக அது எங்கேலாமோ ஓடி திரித. நான் எப்போ என்னை அடக்கிக் கொள்வது, நான் எப்போது என் நினைவில் நிற்பது, நான் எப்போது என் உணர்வில் நிற்பது, எனக்கு எப்போது அந்த அருள் வல்லபம் எனக்கு கிடைக்கும். எல்லாரும் இன்னொரு இடத்துல சொல்றாரு, சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிது அரிது. ஒரு தடவை சொன்னா போதும்ல, அது எவ்வளோ கஷ்டங்கிறது அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அங்கே உள்ள கதை பேசி, இங்கே உள்ள கதை பேசி, இங்கே உள்ள கதை பேசி சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சிந்தையை அடக்குவது பற்றியோ அது அரிதான செயல் பற்றியோ தெரியாது. இப்போ சிந்தையை அடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சிந்தை எங்கே தொழில்படுகின்றது, நம்ம எந்த வேகத்தில் எங்கே இழுத்து செல்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அப்போ தான் தெரியும். சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிது அரிது. அப்போ அது கஷ்டமானது அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறார்லாம். அப்படி நினச்சதுனால இவர் ஒவ்வொரு இடத்துலையும் இறைவனை போற்றி போற்றி, நான் என் செயலாவது இல்லை, நான் உன் செயலில் வாழ்கின்றேன், என் வாழ்வினி, என் வைப்பினி, என் தோழனி, என் துணைவன்னி, என்னென்ன வகையிலலாம் சொல்லி அவரை பாராட்ட முடியுமா. அவர் அருளி செய்த அந்த அருள் நிலைகளை தான் பெற்று இன்புற்றதை எந்தெந்த வகையிலெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணை போற்றி, எனக்கு தந்தையாய் தாயாய் நின்று எனக்கு எல்லா அருள் வல்லபத்தையும் செய்த முத்தனே, முதல்வனே, அத்தனே, அரசனே அப்படின்னு எல்லாம் போற்றி போற்றி போற்றின்னு அப்படி துதிக்கிறார். உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி. உரை உணர்வு இப்போ நாமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உரைக்கு உட்பட்டது. உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. அப்போ நம்ம உரைக்கு உட்பட்டு சொல்லக்கூடிய இந்த உணர்வில் அவனை பிடிக்க முடியாது. எங்கே மௌனம் தலைப்படுகின்றதோ, நான் உரையால் சொல்லுகின்றேன், என் உரையும் அவிழ்ந்து போய் நான் சொல்ல முடியாத ஒரு நேரத்தில் எப்படியாவது என் பிள்ளைங்களுக்கு நான் அனுபவித்ததை, மணிவாசக பெருந்தகை அனுபவித்ததை நான் அனுபவிச்சேன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் ஏதோ நான் அனுபவித்ததாக பாவனை பண்ணி கொண்டு இருப்பதையினாலும் ஏதோ ஒரு வகையில் என் குழந்தைங்களுக்கு வெளிப்படுத்த நினைக்கிறேன்னு நினைக்கும்போது அந்த உரை தடுமாறி, உணர்வும் தடுமாறி, உள்ளமும் செத்துப்போய் பேச முடியாத ஒரு மௌனத்தில் கரைந்து எப்படியாவது இந்த குழந்தைங்களுக்கு இதை விளக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. அந்த நினைப்பில் உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி. இந்த பேரண்ட நாயகன் கடலால் சூழப்பட்ட விரிகடல், எவ்வளவு நீள அகலம் காண முடியாத கடலால் சூழப்பட்ட இந்த பரப்பில் நின்று அவனுடைய தனித்தன்மை அவனை குறுக்கி கொண்டு என் மனம் புரியும் வண்ணம், என் சிந்தை அணுகும் வண்ணம், நான் அவனை அணுகும் வண்ணம் எனக்காண்டி அருள்பாலித்தானே, அந்த கருணையை நினைந்து உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி. இவ்வளவு பெரிய அருள் வல்லபம் படைத்த ஒன்றா எனக்குள்ள புகுந்தது. இது எனக்கு கிடைக்கக்கூடியத ஒரு
ஒரு கருணையா, நான் அனுபவிக்கக்கூடிய அருள் பற்றியா இது அப்படி நினச்சி பார்க்கும்போதே அருமையில் எளிய அழகே போற்று. நான் எப்படி இதை பற்றி சொல்கிறது? அருமையில் எளிய அழகே போற்று, கருமுகில் ஆகிய கண்ணே போற்று. மேகங்கள் எப்படி அந்த மஞ்சுவாக நின்று நமக்கு மழையை பொழிவித்து கொண்டு இருக்கிறதோ அது மாதிரி பேரண்ட நாயகன் வியன்கங்கையை நமக்குள் நின்று பொழிந்து கொண்டிருக்கிறார். அருமையிலும் அருமன் யாருக்கு? தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அருமையில் அருமை. ஆனால் யார் நினைந்திருக்கும் அடியவர்களோ அவர்களுக்கு எளிமையாக கருமுகில் ஆகிய வியன்கங்கையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமுத ஊற்றாக அவன் இருக்கின்றான். அப்படிங்கிறது அருமையில் எளிய அழகையை போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. மன்னிய திருவருள் மலையை போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. என்னையும் ஒருவனாக்கி, எனக்குள்ள எவ்வளவோ அசுத்தங்கள் இருக்குது, எனக்குள்ள எவ்வளவோ மல மாயைகள் இருக்கு, மனமாயைகள் இருக்கு, உடல் மாயைகள் இருக்கு, உணர்வு மாயைகள் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சொல்ல தெரியல. அத்தனையும் என்கிட்ட இருக்கு. இத்தனை இருந்த போதும் என்னை இறைவன் ஆட்கொண்டான். அப்படின்னா எதுக்காண்டி? அருமையில் எளிய அழகானவன் என்னை தடுத்தாட்கொண்டு என்னை ஏன்று கொள்வதற்காக எளிமையிலும் எளிமையாக வந்தான். அந்த கருணையை மன்னிய திருவருள் மலையே போற்றி. நான் மேலை அண்ணாவில் விசிறிடு, நீங்கள் வாசியை கொண்டுட்டு போகும்போது அதனுடைய தாக்கம் எங்கேயெல்லாம் போகுதுன்னு அந்த நிலையிலே நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா மேலை அண்ணாவில் அது விசிறும். அதை பார்க்கக்கூடிய ஒரு அருள் அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மேலே அண்ணாவில் விசிறும்போது உங்களை இந்த அண்ணாக்குக்கு மேலே அடி நா பண்ணற அப்படின்னு நான் நேற்றைக்கு ஒரு பாடல் உங்களுக்கு சொன்னேன். அடி நா பண்ணற மேலே எழுந்து அந்த இந்திரயோனி திறக்கக்கூடிய அற்புதத்தை அது செய்யும். அந்த மூலமாக நான் திருக்களுக்குன்றுங்கக்கூடிய மலையை, அண்ணாமலைங்கக்கூடிய அருள் அனுபவ ஸ்தானத்தை நான் பெறுகின்றேன் அப்படின்னு மன்னிய திருவருள் மலையை போற்றி என்னையும் ஒருவனாக்கி. இங்கெல்லாம் மணிவாசக பெருந்தகை பெற்றுக்காரு, நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காண்டி மன்னிய கருணை. என்கிட்ட நிறைய கோவப்படுதம்மா, நான் நிறைய ஏதோ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறேன், பரித்தியாரெல்லாம் எரிச்சல் மூட்டுறேன், அவங்கள அதை பண்ணுறேன் இவங்களை இதை பண்ணுறேன், ஆனால் எனக்கும் கிடைக்குமாம்மா. நீங்கள் உள்வாங்க இந்த கோபம் தாபம் இந்த எரிச்சல் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். நீங்கள் உள்வாங்கலைன்னா தான் இது உங்கள்கிட்ட அப்படியே நிற்கும். இப்போ திருவாசகத்தை நீங்கள் எவ்வளோ உள்வாங்குறீங்களோ அந்த உள்வாங்குதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். எப்படி இந்த இவருடைய ஆத்மடி தத்துவத்தில் அமுக்கப்பட்ட பாத்திரத்தின் கனளவு நீர் வெளியேற்றப்படணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீருக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை அமுக்குறோம். அமுக்கப்பட்ட பாத்திரத்தின் கன அளவு நீர் இந்த வெளியேற்றப்படணும். இதுதான் ஆத்மடி தத்துவம். பேரண்ட ஆற்றலை உள்வாங்கி கொண்ட மனதில் உள்ள காமகுரோதாதிகள் எவ்வளவு அது அமுக்கப்பட்டிருக்கோம். ஒரு நாள் ஒரு ஆதார ஆற்றலை கடந்திருப்போம், இன்னொரு நாள் 100 ஆதார ஆற்றலை கடந்திருப்போம், 6 ஆதார ஆற்றலையும் ஒருமித்து கடந்திருப்போம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நிராதார வெளியில் நம்ம அப்படியே போய் கலந்திருப்போம்னு சொல்ல முடியாது. எவ்வளவு பேரண்ட ஆற்றலை நாம் உள்வாங்கி கொண்டோமோ அவ்வளவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய காமகுரோதாதிகள் நம்மளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கணும். அதுதான் விதி. என்ன எந்த மாறுதலும் என்கிட்ட இல்லைம்மா, நான் அப்படியே தான் இருக்கேன், இருந்ததனே இருந்தபடி இருந்திருக்கிறேன், எனக்கு எதுவும் மாறுதல் இல்லைன்னா நாம் அந்த பேரண்ட நாயகனை உள்வாங்கலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் உள்வாங்கி கொண்டதுங்கிறத நம்மளை யாராவது டெம்ப்ட் பண்ணுறாங்க, நம்மளை யாராவது நம்மளுடைய உணர்ச்சி சிதறல்களை தூண்டி விடுறாங்க, நம்மளை கோபதாபத்துக்கு ஆட்படுத்துகிறாங்க, நாம் கொடுத்த பொருளை அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, நாம் செய்த வேலையை அவங்க செய்யலைன்னு சொல்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு பிறவியில் நாம் அவர்களை துன்புறுத்தி உள்ளோம். அதனால இந்த பிறவியில் இவர்கள் மூலமாக நமக்கு இது கிடைச்சிருக்கு. என்னையும் ஒரு பொருட்டாக்கி நான் இந்த பொறுமையும் இந்த சகிப்புத்தன்மையும் கொண்டு நான் இதை அனுபவித்தேனானால் என்னையும் ஒரு பொருட்டாக்கி, அதனால என்னேரனைய கேட்க இயம்பி அப்படிங்க மறையோர் கோலம் நெறிகாட்டல். யாருக்கு? என்னேரனை, எனக்கு சமமான, நான் தகுதி இல்லாதவன் எனக்கு நல்லா தெரியும். என்னேரனைய, நான் என்னேரனையன்னு சொன்னோடனே மணிவாசக பெருந்தகைக்கு ஈக்குவலான ஒருத்தங்களுக்கு தான் அவர் கருணை பண்ணுவார்னு நினச்சி அவர் இதை சொல்லலை. ஏன்னா இவருக்கு அருள் பண்ணினதை கூட பாங்காய் அடியவட்காக மண் சுமந்து அருளிய பரிசும் அப்படிங்கிறார். எனக்காண்டி அவர் மண் சுமக்க வரல, வந்திப்பாட்டிக்காண்டி மண் சுமக்க வந்தார் அப்படின்னு சொல்லார்.
அப்போ எந்நேரனைய கேட்க வந்து எம்பி அப்படின்னா என்ன மாதிரி சாதாரண ஆட்களும் கடையவனிலும் கடையவனே. அதனால அவர் சொல்றாரு, மன்னிய திருவருள் மலை, அந்த பேரண்ட நாயகன் திருவருள் மலையாக கழுக்குன்ற அனுபவமாக அண்ணாமலை அனுபவமாக எனக்குள் தோன்றி என்னை என்ன செய்தான், என்னையும் ஒரு பொருட்டாக்கி. நான் இந்த அருள் வல்லபத்துக்கு தகுதியானவன் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னை ஆட்கொண்டு அருளி செய்த வான் கருணை பொலிவு அது. அதனால என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல், இரும்னா பெருமை பொருந்திய, கடல்னா அவருடைய அடி அனுபவம்னு சொல்லியிருக்கிறோம். பெருமை பொருந்திய அந்த அடி அனுபவத்தை என் சென்னியில் வைத்தான். பேரண்ட நாயகனுடைய பெருமை எத்தகையது பாருங்க. அருமையில் எளிய அழகு விரிகடல் முழுதாய் விரிந்தவன், அங்கெங்க எனாதபடி அவ்வளவு பெருமையானவன். என்னை காப்பாற்றணும், என்ன உய்தி அடைய செய்யணும், என்னை வீடு பேற்று நெருக்கி அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய பெருமை பொருந்திய திருவடியை என் தலை மீது சூட்டினானே, அது எவ்வளோ பெரிய அருள் வல்லபம் அப்படிங்கிறார். மன்னிய திருவருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்த வாரி போற்றி. தொழுதகை துன்பம் இது அஞ்சலி முத்திரை அப்படின்னு பேரு. இந்த முத்திரையில நமக்கு மனம், உடல், உயிர், உணர்வு அனைத்தும் ஒடுங்கக்கூடியது இந்த அஞ்சலி முத்திரை. யாரெல்லாம் அஞ்சலி முத்திரை கொண்டு தனக்கு ஒரு தகுதி இருக்குன்னு கருதாது, பேரண்ட நாயகனே அனைத்து தகுதிகளுக்கும் அனைத்து ஆற்றல்களுக்கும் மேலானவன், அவனை சரணடைந்தால் நாம் அனைத்தும் பெறலாம்கக்கூடிய எண்ணத்துல அஞ்சலி முத்திரையோடு அவனை வணங்குறாங்களோ அவங்களுடைய துன்பத்தை துடைப்பான். இதுல மனம் அடங்கும். அதாவது எல்லாருமே சொல்லாங்க, வாழ்வோ சாவோ எல்லாமே உன் கையில தான்ப்பா இருக்கு அப்படிம்பாங்க. நாம் செய்யும் பயிற்சியிலும் முயற்சியிலும் தான் நமக்கு இருக்கு. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்த வாரி போற்றி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வ போற்றி. அவன்தான் மூல முதல்வன். அவன் அழிவதும் ஆவதும் கடந்தான். அவனுக்கு அவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது, பகல் கிடையாது, இரவு கிடையாது. அதனால அவனை எதுக்குமே கிடையாத ஒருவன், எல்லாவற்றையும் கடந்த ஒருவன் அவன். அதனால அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வ போற்றி. மானேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றி. மானேர் நோக்கி மணவாளா போற்றி. இப்போ நீங்கள் பயிற்சி பெறும் ஆன்மா மானேர், அவன் பயிற்சி பெறும் ஆன்மாதான். மானேர்னா மான் போன்ற மருண்ட கண்களையுடைய பெண் அப்படின்னு பேரு. ஆன்மாலாம் நம்ம உயிர் பெண்மைத்தன்மையுடையது. பேரண்ட நாயகன் தான் ஆண்மையுடையவன். அதனால மானேர் நோக்கி இந்த உயிரை ஆட்கொள்ளும் பேரண்ட நாயகன் தான் தலைவன். அதனால் இந்த உயிரை ஆட்கொள்ளும் தலைவனுக்கு மானேர் நோக்கி மணாளா போற்றி. மருண்ட கண்களை உடைய ஜீவர்கள் எதெதற்கோ பயந்து திரிந்து கொண்டு இருப்பவர்களே அந்த பயத்திலிருந்து விடுதலை செய்து ஆட்கொள்ளும் கருணாமூர்த்தி அப்படிங்கிறதுனால அந்த உயிரை தான் ஏற்றுக்கொள்வதே மணாளன் அப்படின்னு சொல்றாரு. மணவாளன்னா கணவன், ஆன்மநாயகன் அப்படின்னு அர்த்தம். மானேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றி. மணவாளன் சொன்னேன்னு அப்போ நீங்கள் அப்படி தான் நினச்சிக்கிடுவீங்களான்னா, தாயாக நினைக்கவங்களுக்கு தாய், தந்தையாக நினைக்கவங்களுக்கு தந்தை, தோழனாக நினைக்கவங்களுக்கு தோழன். நீ என்னவா நினைக்கியோ அவங்க உன்னுடைய நினைப்புக்கு தகன அவர் காட்சி கொடுக்குறார். மானேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றி. நீரிடை பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீடை ஒன்றாய் மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. அதாவது ஒவ்வொரு உயிரும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த ஐந்தின் வகை தருவான் கட்டே உலகு அப்படின்னார் வள்ளுவர். சுவை அப்படிங்கிறது ரசம், நாவுக்கு ருசி பார்க்குறோம்ல, அதுக்கு பேர் சுவை, ரசம்னு பேர். ஒளி, வடிவம், வண்ணம். இவனை பார்த்தா முகலட்சணமாக இருக்கிறான், ஹைட்டு இவ்வளோ இருக்கிறா, வெயிட் இவ்வளோ இருக்கிறா, அதெல்லாம் பார்க்குறோமில்ல, அதுக்கு பேர் சுவை. ஒளிங்கிறது ரூபம், வண்ணம், வடிவ அமைப்பு. அது பரிசம், தொடு உணர்வு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் பரிசம்னு பேர். அது ஊருன்னு தூய தமிழ் அதுக்கு பேர் ஊருன்னு பேர். சுவை, ஒளி, ஊரு, ஊரு மூணு சொல்லியிருக்கேன். ஓசை, ஓசைங்கிறது சத்தம். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டினும். ஓசை, நளினமான பேச்சு பேசுகிற பெண்களை எல்லாருமே விரும்புவாங்க.
நளினமாக மென்மையாக பேசுகிறவங்க ஒருத்தர் அது ஆண்பாலாக இருக்கட்டும் பெண்பாலாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு அது ஒரு ஈடுபாடு வரும். அப்போ ஓசை நாற்றம்னா மனம், சுகந்த நன்மலரே அப்படின்னு சொல்கிறாருல மனம். அப்போ சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த 5னுடைய வகையை நம் உடலிற்குள் புறத்தில் என்னவா இருக்குதோ அதை நம் அகத்துக்குள்ளே கொண்டுட்டு வருவனுடைய வகையை தெரிந்தவன் மட்டும் இந்த உலகமே அடங்கி பெறும். இந்த உலகம் அவனுக்குள்ளே உண்டு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இப்போ இவர் ஐயா சொல்கிறாரு, பாரிடை 5ஆய் பறந்தாய் போச்சு. அதாவது நீரில் சுவை ஒளி ஊறு ஓசை 4 தான் இருக்குது. அப்போ நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய். வேற எதில் இருக்குது? பாரிடை 5ஆய் பறந்தாய். மண்ணில் என்னவெல்லாம் இருக்குன்னா சுவை இருக்குது, ஒளி இருக்குது, ஊறு இருக்குது, ஓசை இருக்குது, நாற்றம் இருக்குது. இவை மண்ணில் இருக்குது. நீரில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 4 தான் இருக்குது. அப்போ அதில் எது இல்லை அப்படின்னா சுவை அதில் நீரில் சுவை ஒளி ஊறு ஓசை இந்த 4 இருக்குது. நாற்றம் இல்லை நீரில். மண்ணில் 5 தன்மையும் கலந்துருக்குது. பஞ்சபூதங்களில் இவைகள் எவ்வளவு விரவி கிடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. மண்ணில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 5 மண்ணில் இருக்குது. நீரில் சுவை ஒளி ஊறு ஓசை 4 தான் இருக்குது. தீயில ஒளி ஊறு ஓசை இந்த 3 தான் தீயில இருக்குது. வழி ஆகாயத்தில் ஓசை காற்றில் ஓசையும் ஊரும் மட்டும்தான் காற்றில் இருக்குது. வெளி ஆகாயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஓங்கக்கூடிய ஓங்கார துணி மட்டும்தான் ஆகாயத்தில் இருக்குது. நம்ம இதை ஒன்றா மண்ணை கடந்து 5 பூதங்களினுடைய தன்மையை உணர்ந்து மண்ணை கடந்து அதுக்கப்புறம் நீர் பஞ்சபூதங்களில் அந்த இதை கடந்து அப்புறம் தீ நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஜாடராக்கினி அந்த இதெல்லாம் கடந்து அப்புறம் வழி நமக்குள்ளே இருக்கக்கூடிய வாசி நிலைகளை பிரிஞ்சு போகக்கூடியது எது எங்கெங்கே தசவாயுக்கள் எங்கெங்கே வேலை செய்யுதுங்கிறத அதை கடந்து வெளி ஆகாய மண்டலத்தில் போய் ஓங்கக்கூடிய ஓங்கார துணியாக நாம் பயணித்து அங்கே போய் ஒடுங்குற ஒரு நிலையை இந்த உயிர் எவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த 5 வகை தெரிந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீரிடைய பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. அப்போ ஆகாய தத்துவத்தில் ஓங்கக்கூடிய மந்திர ஆற்றலாக அவன் விளைந்து நாளுக்கு நாள் அருள் வல்லபத்தை விளையச் செய்து கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு.